சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபர் ஒருவர் இன்று குற்றப்புலனாய்வு பிரிவால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டமை பெரும் அதிர்வலைகளை உருவாக்கியிருக்கிறது. இது குறித்த செய்திகளை விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதேவேளையில் சுரேஷ் சாலே தன்னுடைய கம்ப்யூட்டர் மற்றது மொபைல் போன் ஆகியவற்றினுடைய பாஸ்வேர்டுகளை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி உதய கம்மன்பில சொல்லி வச்சுக்கார். எனவே அது குறித்த விவரங்களை பார்க்கலாம். நீண்ட காலத்துக்கு பிறகு வெளியே வந்திருக்கும் உதய கம்மன்பில இன்னும் சில முக்கியமான அதிர்ச்சியூட்டும் தகவல்களை வெளியிட்டிருக்கின்றார். எனவே அது குறித்தும் விரிவாக இந்த காணொளியில் பார்க்கலாம். கோத்தாபய ராஜபக்ஷ காலத்தில் இடம்பெற்ற ஒரு மோசடி சம்பவம் தொடர்பாக, அதாவது அவரை ஜனாதிபதியாக ஆக்குவதற்கு இடம்பெற்ற ஒரு மோசடி சம்பவம் தொடர்பாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் இன்று ஒரு முறைப்பாடு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தும் பார்க்கலாம். கிழக்கு மாகாணத்தில் புலிகளினுடைய ஆயுதங்கள் என கருதப்படுகின்ற ஒரு சில ஆயுதங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. அது குறித்தும் பார்க்கலாம். இந்த செய்திகளுடன் மேலும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன. அத்துடன் கருத்தோவிய பகுதியில் சுரேஷ் சால் இருக்காரு தானே, அவர் ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்கிறார். அப்ப என்ன நடக்குது என்பது சம்பந்தப்பட்ட ஒரு கருத்தோவியம் இருக்கிறது. எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்கலாம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாருங்கள் காணொலிக்குள் போகலாம். சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபர் SDIG என்று சொல்றது வருண ஜெயசுந்தர. அவர் இன்று 4 மணி நேரங்களுக்கும் அதிகமான நேரம் குற்றப்புலனாய்வு பிரிவால் விசாரிக்கப்பட்டிருக்கின்றார். எனவே சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபர் ஒருவரே விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டமை பெரும் அதிர்ச்சியை உருவாக்கியிருக்கிறது. இருந்தாலும் குற்றப்புலனாய்வு பிரிவினர் 4 மணி நேரங்களுக்கும் அதிகமான நேரம் அவரிடம் விசாரணைகளை செய்து வாக்குமூலங்களை பெற்றிருக்கின்றார்கள். என்ன சம்பவம் என்று கேட்டீங்கன்னு சொன்னா, கெஹல் பத்ர பத்மே இருக்கார் தானே, பிரபலமான பாதாள உலக குழு உறுப்பினர் கெஹல் பத்ர பத்மே, அவருடன் தொடர்புகளை பேணினார் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையில் அப்படி ஒரு வாக்குமூலம் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்காம். இவருக்கும் கெஹல் பத்ர பத்மேக்கும் தொடர்பு இருந்தது என்று சொல்லி, எனவே அதன் அடிப்படையில் இந்த விசாரணைகள் இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. இவர் கிழக்கு மாகாணத்துக்கு பொறுப்பாக, ஒட்டுமொத்த கிழக்கு மாகாணத்துக்கும் பொறுப்பாக இருக்கக்கூடிய சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபர். அதாவது இவருடைய பதவி எவ்வளவு உயரமான பதவி என்றதை நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும் என்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், இப்போ இலங்கையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த போலீசாருக்கும் பொறுப்பாக இருக்கிறது யாரு? பொலிஸ்மா அதிபர். அவர் ஒரு ஆள் தான் இருப்பார். பொலிஸ்மா அதிபர் பிரியந்த வீரசூரிய IGP என்று சொல்லுவோம், இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ். அவர் ஒரு ஆள் தான் இருப்பார். அவருக்கு அடுத்த நிலைமையில பார்த்தீங்கன்னு சொன்னா சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபர்கள் என்று சொல்லி ஒரு 5-6 பேர் இருப்பினம் என்று வையுங்களேன். பிறகு அவர்களுக்கு கீழே பிரதி பொலிஸ்மா அதிபர்கள் DIG என்று சொல்றது அப்படி பதவி நிலை போய்கொண்டிருக்கும். எனவே இலங்கை போலீஸ் கட்டமைப்பில் இரண்டாவது உயர்ந்த பதவி வகிக்கக்கூடிய ஒரு சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபர் ஒட்டுமொத்த கிழக்கு மாகாணத்துக்கும் பொறுப்பாக இருக்கக்கூடியவர். அவருக்கு கீழே ஒரு 5000-6000 போலீசார் பணிபுரிவார்கள். எனவே அப்படிப்பட்ட உயர்ந்த பதவி இருக்கக்கூடியவர் தான் வருண ஜெயசுந்தர. அவர் தான் இன்றைக்கு விசாரிக்கப்பட்டிருக்கிறார். கெஹல் பத்ர பத்மேயுடன் தொடர்புகளை பேணினார் என்று சொல்லி. என்னென்னு சொன்னா, கெஹல் பத்ர பத்மே கைது செய்யப்பட்டு இப்போ 1 வருஷத்துக்கு மேலே ஜெயிலுக்கு தான் இருக்கிறார். அப்போ இவ்வளோ காலம் வாய் திறந்து சொல்லல போறடாக்கு, வருண ஜெயசுந்தர ஒரு ஆளை எனக்கு தெரியும் என்று சொல்லி சொல்லவே இல்லை போறடாக்கு. ஆனால் இப்போ அவரோட சம்பந்தப்பட்ட வேறு ஆட்கள் கைது செய்யப்படல. மிக முக்கியமாக இப்போ போன கிழமை மாட்டியா என்ற ஒரு ஆளை கைது செய்து இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டிருந்தார். மாட்டியா கொடுத்த வாக்குமூலங்கள் அடிப்படையில் வேறு சில நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டது. எனவே மாட்டியா தான் இந்த தகவலையும் கொடுத்தாரோ தெரியல. எனவே இப்போ கெஹல் பத்ர பத்மேயுடன் சம்பந்தப்பட்ட விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்று இந்த விசாரணையும் இடம்பெற்றுள்ளது. மேலதிக தகவல்களுக்காக காத்திருப்போம். ஒரு 10-15 நாளைக்கு பிறகு வெளியே வந்திருக்கின்றார் உதய கம்மன்பில. அதாவது ஊடகங்களுக்கு முன்னால் வந்திருக்கிறார். அவர் வந்தாலே ஏதாவது ஒரு வில்லங்கமான கருத்தை சொல்லுவார்ன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஏதாவது குண்டுகளை தூக்கி போடுவார். இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், இப்போ நீதிமன்றம் சொல்லியிருக்கு தானே சுரேஷ் சாலைக்கு, அதாவது அவருடைய லேப்டாப்பினுடைய பாஸ்வேர்ட்டையும் அவருடைய ஐஃபோனினுடைய பாஸ்வேர்ட்டையும் CIDக்கு கொடுக்க சொல்லி, அதுக்கு உதய கம்மன்பில சொல்லி வச்சுக்காரு. அப்படியெல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி பாஸ்வேர்ட்டை கேட்குற அதிகாரம் நீதிமன்றத்துக்கு கிடையாது என்று சொல்லி உதய கம்மன்பில சொல்லி வச்சுக்கார். அப்போ எங்களுக்கு என்ன விளங்குது என்று சொன்னால், சுரேஷ் சாலை விசாரணைகளில் அந்த பாஸ்வேர்டை கொடுத்தாலுமே கூட அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த சட்டத்தரணிகள், இவரின் சட்டத்தரணி தானே, இந்த சட்டத்தரணிகள் விடமாட்டணும் போலடக்கு. ஏன்னு சொன்னால் அந்த சட்டத்தரணிகள் யாருக்காகவோ வேலை செய்யணும் போலடக்கு. எனவே இப்போ பிரச்சனை சுரேஷ் சாலைக்கு கிடையாது. ஏன்னா சுரேஷ் சாலை ஏற்கனவே கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்து எல்லாத்தையும் அனுபவித்து உண்ணாவிரதம் இருந்து சாவின் எல்லை வரைக்கும் போயிட்டு இப்போ திரும்பி வந்துருக்காரு நினைக்கிறேன். எனவே அவருக்கு எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. இப்போ எல்லா பிரச்சனையும்
சிறைச்சாலையும் சிறைச்சாலைக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த சட்டத்தரணிகள் குரூப்புக்கு தான். சட்டத்தரணி மாதிரி தான் நாங்கள் யாரையோ காப்பாற்றுறதுக்கு படாத பாடுபட்டு கொண்டிருக்கணும். அந்த அடிப்படையில் வந்து உதய கம்மன் பிள்ளை சொல்லி வச்சுக்கார், அந்த பாஸ்வேர்டெல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதுக்கு நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லி. எனவே பாஸ்வேர்டை கொடுக்க இருக்கிற சிறைச்சாலையை வந்து கெடுக்கிற மாதிரியான கருத்தாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிள்ளையான பற்றியும் ஒரு கருத்தொன்று சொல்லி வச்சுக்கார் உதய கம்மன் பிள்ளை. என்னென்னு சொன்னால், பிள்ளையான் வந்து இப்போ நீண்ட காலமாக விசாரணையில் இருக்கிறார் தானே. இந்த விசாரணைகளின் போது அவர் ஒரு காலமே வந்து ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தமாக ஒரு தகவலையும் சொல்லலையாம், அவர் ஒன்றுமே சொல்லலையாம். ஆனால் அரசாங்கம் வந்து திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருக்க பிள்ளையான் முக்கியமான தகவல்களை வெளியிட்டார், ரகசியங்களை வெளியிட்டிருக்கிறார், ஈஸ்டர் குண்டு தாக்குதலுடைய சூத்திரதாரி சம்பந்தமாக பல ரகசியங்களை வெளியிட்டிருக்கிறார் என்று சொல்லி அரசாங்கம் தான் சொல்லுதே தவிர பிள்ளையான் எதுவிதமான கருத்தையும் சொல்லவில்லை என்று சொல்லி உதய கம்மன் பிள்ளை சொல்லி வச்சுக்கார். அது மட்டும் இல்லாமல் பிள்ளையான கைது செய்து தடுத்து வச்சுக்கிறதும் சிறைச்சாலையை கைது செய்து தடுத்து வச்சுக்கிறதும் அரசியல் பழிவாங்கல் என்று சொல்லி இவர் சொல்லி வச்சுக்கார். எனவே எப்பெல்லாம் முக்கியமான சம்பவங்கள் நடக்குதோ, நேற்று தான் நீதிமன்றம் அதிரடியாக அறிவிச்சிருந்தது பாஸ்வேர்டை கொடுக்க சொல்லி. கவனித்து பார்த்தோம்னா அந்த முக்கியமான சம்பவம் வர உடனே சடாரண்டு வெளியில் வந்துடுவார் உதய கம்மன் பிள்ளை. முதல்ல வந்து உதய கம்மன் பிள்ளைவை கைது செய்து அவரை முதல்ல தடுத்து வச்சு அவரை வந்து விசாரிக்கணும். அப்போ தான் ஏனைய விசாரணைகள் ஒழுங்காக நடக்கும். ஓம்தானே. கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியாக வருவதற்கு இடம்பெற்ற ஒரு முறைகேடு, அந்த முறைகேடு சம்பந்தமாக இன்று லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் ஒரு முறைப்பாடு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த முறைப்பாடு யாருக்கு எதிராக கொடுக்கப்பட்டிருக்கு என்று சொன்னால் 2 பேருக்கு எதிராக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப்ரி அவருக்கு எதிராகவும், மற்றது அப்போதைய தேர்தல்கள் ஆணைக்குழுவினுடைய தலைவராக இருந்தவர், பணிப்பாளராக இருந்தவர் மஹிந்த தேசப்பிரிய அவருக்கு எதிராகவும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் இந்த முறைப்பாடு வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன சம்பவம் என்று சொன்னால் 2019 ஆண்டு கோத்தாபய ராஜபக்ச ஜனாதிபதியாக வர்ற அந்த காலப்பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர்கள் 2 பேரும் முறைகேடுகளில் ஈடுபட்டார்கள். அதாவது 2019 ஆண்டு கோத்தாபய ராஜபக்ச வந்து அமெரிக்க சிட்டிசன், அவர்கிட்ட வந்து அமெரிக்க குடியுரிமை இருந்தது. அப்படி இருக்கிற ஒரு ஆளை வந்து ஏதோ டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செய்து மாற்றி கீத்தி அவரை வந்து இலங்கை தேர்தலில் வந்து போட்டி போடுறதுக்கு வைக்கிறதுக்கு இவர்கள் வந்து சில பல பின்கள வேலைகளை செய்தார்கள். ஒரு சில டாக்குமெண்ட்ஸில் வந்து மாற்றங்களை செய்து ஏதோ வேலைகள் செய்து கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லி இவர்கள் மேலே குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு பிறகு கோத்தாபய ராஜபக்சவினுடைய அமெரிக்க குடியுரிமை அவர் ஜனாதிபதியாக வந்த பிறகு 2020 ஆண்டில் தானாம் நீக்கப்பட்டதாம். அது வரைக்கும் அவர் அமெரிக்க குடியுரிமையாகத்தான் இருந்திருக்கிறார். எனவே அதில் ஒரு சில முறைகேடுகள் நடந்தன என்று சொல்லி இப்போ முதல் கட்டமாக சொல்லப்படுது. டீட்டெயிலாக தெரியல என்னென்ன விஷயங்கள் செய்தார்கள் என்று சொல்லி. எனவே இந்த 2 பேர் மேலேயும் ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப்ரி, மற்றது வந்து தேர்தல்கள் ஆணைக்குழுவினுடைய முன்னாள் பணிப்பாளர் மஹிந்த தேசப்பிரிய, இந்த 2 பேருக்கு எதிராகவும் இன்றைக்கு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு கொடுக்கப்பட்டுள்ளது. கோத்தாபய ராஜபக்சவினுடைய முன்னாள் பிரத்யேக செயலாளராக இருந்தவர் சுகீஸ்வர பண்டார அவர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கார். நேற்று நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டு தொடர்ந்தும் அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கார். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் ஒரு சில விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. என்னென்னு சொன்னால், இப்போ எதுக்காக அவர் கைது செய்யப்பட்டவர் என்று சொன்னால், ஒரே நேரத்தில் 2 வேலை பார்த்தா 2 தானே, இங்கால ஒரு வேலை அங்கால ஒரு வேலை பார்த்து அந்த வேலையால் நிறைய பணத்தை வந்து அவர் பெற்றுக்கொண்டார். அதாவது அரசாங்கத்துக்கு சொந்தமான பணத்தை வந்து வீணாக்கினார் என்று தான் கைது செய்யப்பட்டிருக்கார். இப்போ வந்து அவர் ஒரு வாக்குமூலம் கொடுத்துருக்கார். தனக்கு வர வேண்டிய அந்த சம்பளம் எல்லாமே, அதாவது பேர் தன்னுடைய பேரில் இருந்தது, தான் வேலை செய்கிற மாதிரி, ஆனால் தனக்கு சம்பளம் வரையில அந்த சம்பளம் எல்லாமே வந்து கோத்தாபய ராஜபக்சவுக்கு சொந்தமான ஒரு தனிப்பட்ட கணக்குக்கு தான் போனது. எனவே தனக்கு வந்து வேலை தார மாதிரி தன்னை வேலைக்கு போட்டுட்டு அந்த சம்பளம் எல்லாத்தையும் அதில் வர அலவன்ஸ் எல்லாத்தையும் வந்து கோத்தாபய ராஜபக்சவே எடுத்துக்கொண்டார் என்று சொல்லி வாக்குமூலம் கொடுத்திருக்கிறாராம் சுகீஸ்வர பண்டார. எனவே அவர் கொடுத்த அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் இந்த வாக்குமூலத்தை வந்து குற்றப்புலனாய்வு பிரிவினர் நீதிமன்றத்துக்கு சொல்லியிருக்கிறார்கள், நீதிபதிக்கு சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த புதிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் கோத்தாபய ராஜபக்ச மேல் ஏதாவது விசாரணைகள் நடக்குமான்றதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். என்ன பிரச்சனை சொன்னால், நிறைய வாக்குமூலங்கள் கோத்தாபய ராஜபக்சவுக்கு எதிராகவும் மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிராகவும் நிறைய வாக்குமூலங்கள், நிறைய சாட்சியங்கள், நிறைய குற்றச்சாட்டுகள் எல்லாம் வருது. ஆனால் கைது நடக்குது இல்லையே, இதுதான் பொதுமக்கள் கேட்குற கேள்வியாக இருக்குது. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். புலிகளால் மறைத்து வைக்கப்பட்டதாக கருதப்படுகின்ற ஒரு சில ஆயுதங்கள் கிழக்கு மாகாணத்தில் மீட்கப்பட்டிருக்கின்றன. எங்கேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அம்பாறை மாவட்டம் திருக்கோவில் கஞ்சி குடிச்சாறு காட்டுப்பகுதிக்குள்ள
ஒரு பெரிய ஒரு மரத்தினுடைய பொந்துக்குள்ளே வந்து நுட்பமான முறையில் ஒரு ஆயுதம் உண்டு மறைச்சு வைக்கப்பட்டிருந்தது. ஸ்னைப்பர் வகை ஆயுதம். இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இதுதான். இது வந்து துருப்பிடிச்சு கரல் பிடிச்சு போயிருந்தது. என்னடா நீண்ட காலம் தானே. அதோட இதுக்கு தேவையான ஒரு சில ரவுண்ட்ஸுகள், மேகசின்ஸ் இந்த மாதிரியான ஆயுதங்களும் வந்து மீட்கப்பட்டிருக்காம். கிழக்கு மாகாண போலீஸாருக்கு கிடைத்த ஒரு ரகசிய தகவலை அடுத்து அவர்கள் தேடுதல் வேட்டை நடத்தி கஞ்சி குடிச்சாறு காட்டுப்பகுதிக்குள் ஒரு மரப்பொந்துக்குள்ளே வந்து இந்த ஸ்னைப்பர் ஆயுதத்தை வந்து மீட்டிருக்கின்றார்கள். இது சம்பந்தப்பட்ட விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம். ஓவியர் நாமல் அமரசிங்க வரைந்த ஒரு கருத்தோவியம். சுரேஷ் சாலை வந்து பெட்டில் இருக்கிறார், ஹாஸ்பிட்டலில் வந்து பெட்டில் இருக்கிறார். அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்னுக்கு ஒரு டாக்டர் இருக்கிறார். அந்த டாக்டர் வந்து ஷொக்காகி வாயில் கை வச்சு கொண்டிருக்கிறார். பின்னுக்கு ஒரு போலீஸ்காரர் இருக்கார். போலீஸ்காரரும் ஷொக்காகி போய் பார்த்து நிற்கிறார். இங்கால ஒரு சட்டத்தரணி வந்து சுரேஷ் சாலையை வந்து செக் பண்ணி பார்க்குறார். அவர்கிட்ட ஹார்ட் பீட் எல்லாம் ஒழுங்காக வேலையதா என்ன ஏதுன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறார். இது அவர்கிட்ட வேலையாது, சட்டத்தரணி இந்த வேலையாது இல்லை தானே. டாக்டர் பார்க்குற வேலையே இதுக்கு சட்டத்தரணி பார்க்குறார். இதுதான் நடக்குது சுரேஷ் சாலை விஷயத்தில். எனவே சுரேஷ் சாலை வந்து சாப்பிட்றாரா சாப்பிட இல்லையா, அவருடைய உடல்நிலை எப்படி இருக்குன்னு சொல்லி டாக்டர்ஸ் மாதிரி கருத்து சொல்லாக்கும் முதல் சட்டத்தரணி மாதிரி குறுக்கால பூந்து 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 ஒவ்வொன்றை சொன்னபடி இப்போ சட்டத்தரணிகள் சொன்ன ஆலோசனை என்ற அடிப்படையில் தான் அவர் சாப்பிடவே ஆரம்பிச்சுக்கார் என்று சொல்லி நேற்று சொல்லப்பட்டது. எனவே இலங்கை போலீசாரும் குற்றப்புலனாய்வு பிரிவினரும் இந்த சுரேஷ் சாலையினுடைய சட்டத்தரணிகள் இருக்கணும் தானே, அவையல் மேலே ஒரு கண் வைக்கணும். ஏன்னு சொன்னால் ஆக்கெல்லாம் கொஞ்சம் வில்லங்கமான ஆக்களாக இருக்குது. எனவே அதை வலியுறுத்தும் விதமாக இந்த கருத்தோவியம் நாமல் அமரசிங்க அவர்களால் வந்து வரையப்பட்டிருக்கிறது. எனவே இந்த ஒரு கருத்தோவியம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளை. நன்றி, வணக்கம்.